Hello children, welcome to my channel Easy 60. இன்னைக்கு தமிழ்நாடு சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 12ஓட சாப்டர் 2 இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம். ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி. சம்டைம்ஸ் ஸ்டேட்மெண்ட் கூட உங்களையே எழுத சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டும் சேர்த்து படிச்சுக்கோங்க. ஃபார் எனி டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர் Z1 and Z2 we have modulus of Z1 plus Z2 less than or equal to mod Z1 plus mod Z2. இதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட், இந்த தியரமோட ஸ்டேட்மெண்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இதுதான் இப்போ ப்ரூவ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹோல் மாடுலஸ் இருக்குது லெஃப்ட் சைடில். எப்போவுமே ஒரு மாடுலஸ்க்கு ஸ்கொயர் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் ஒரு ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ண முடியும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இனிஷியல் ஸ்டெப்பில் எல்ஹெச்எஸ்க்கு ஸ்கொயர் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்போ தான் என்னால் அந்த ப்ராப்பர்ட்டியை அப்ளை பண்ண முடியும். ஸோ மாட் Z1 + Z2 ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கிட்டா அது மாட் Z ஸ்கொயர் ஈக்குவல் டு Z பார் அந்த ப்ராப்பர்ட்டியை அடாப்ட் பண்ணிடும். ஸோ இது என்ன ஆகிடும், Z1 + Z2 இன்ட்டு Z1 + Z2 ஹோல் பார்ன்னு வந்துடும். இப்போது ஹோல் பார் வந்துச்சுன்னா நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி அந்த பாரை தனித்தனியாக பிரிக்கலாம். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி நான் செகண்ட் லைனில் பாரை தனித்தனியாக பிரிச்சிருக்கேன். அடுத்த லைனில் இப்போ 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் மல்டிப்ளையில் இருக்குது அப்படின்றனால நான் ஜஸ்ட்டு மல்டிப்ளை மட்டும் பண்ணிக்கிறேன். Z1 பார் ஒரே பேட்டர்ன், பிகாஸ் 1 இருக்குது. அதே போல் Z2 பார் இதுவும் ஒரே பேட்டர்ன். இது ரெண்டுமே நான் டச் பண்ணலை. பட் ஆனால் மிடில் பார்த்தீங்கன்னா Z1 பார் ப்ளஸ் Z2 பார் அந்த மாதிரி இருக்குது. சம்வாட் ரிலேட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதை மட்டும் நான் ப்ராக்கெட் போட்டு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நான் என்ன பண்ண போகிறேன்னா பார் இல்லாத Z2 இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து டபுள் பார் யூஸ் பண்ண போகிறேன். பிகாஸ் பார் இல்லாமல் நம்ம டபுள் பார் போட முடியும். பார் இல்லை அப்படின்னா அதுக்கு வந்து நம்மளால் டபுள் பார் போட முடியும். ஸோ நான் அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி இங்கே Z2க்கு பார் இல்லை பார்த்தீங்களா, ஆனால் நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா Z2க்கு தனியாக சின்ன பார் போட்டுட்டு அப்புறமா இந்த Z1க்காக வேண்டி ஹோல் பார் போட்டிருக்கேன். ஸோ இது எப்படி கணக்காயிடும்னா Z1க்கு சிங்கிள் பார் இருக்கிற மாதிரி இருக்குது, Z2க்கு டபுள் பார் இருக்கிற மாதிரி இருக்குது. டபுள் பார் இருந்துச்சுன்னா அந்த ப்ராப்பர்ட்டி படி வெறும் Z2வாக ஆகிடும். அப்போது நம்மளுக்கு இந்த லைனுக்கும் எந்த டிஃப்ரென்ஸுமே வரலை. ஓகேவா? அடுத்தது இந்த ப்ராக்கெட் பார்ட் என்ன இருக்குன்னா இது ஒரே மாதிரி இருக்குது, ஆனால் இதுக்கு ஹோல் பார் மட்டும்தான் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஸோ Z + Z பார் அந்த மாதிரி இருக்குது. ஸோ நான் இது என்ன பண்ண போகிறேன்னா Z + Z பார் இஸ் ஈக்குவல் டு 2 ரியல் ஆஃப் Z இல்லையா, அந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி நான் இது வந்து 2 ரியல் ஆஃப் Z. Zன்றது என்னது, இந்த பெரிய பார் இல்லாமல் போடுறத Z, அதாவது இதுதான் Z, இது வந்து Z பார். அப்போ நான் 2 ரியல் ஆஃப் Z இது போட்டிருக்கேன். ஓகேவா? அடுத்த ஸ்டெப்பில் இன்னொரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறேன். அதாவது ரியல் ஆஃப் Z வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு மாட் Z. அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி இங்கே லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு போட்டுடுறேன். இங்கே ரியல் போயிட்டு இதுக்கு மாடுலஸ் போட்டுடுறேன். இப்போது இது ஹோல் மாடுலஸில் இருக்கா, அப்போது நான் இன்னொரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி இந்த ஹோல் மாடுலஸை தனித்தனியாக போட்டிருக்கேன். இதை பார்த்தீங்களா, இங்கே ப்ராப்பர்ட்டி எழுதியிருக்கேன். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் மாடுலஸ்குள்ளே பார் இருந்தால் அது என்ன ஆகிடும், பார் போயிடும். அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி அடுத்த ஸ்டெப்பில் நான் இதுக்கு பார் போக வச்சுட்டேன். இப்போ இது பார்த்திங்கன்னா A² + 2AB + B² மாதிரி இருக்கா. அப்போது இதை நம்ம எப்படி எழுதலாம், A + B த ஹோல் ஸ்கொயர்னு போடலாம். A அப்படின்றது என்னது, mod Z1 ப்ளஸ் B அப்படின்றது என்னது, mod Z2. ஸோ இந்த மாதிரி நான் இதுக்கு வந்து ஹோல் ஸ்கொயர் போட்டிருக்கேன். இப்போ 2 பக்கமும் ஸ்கொயர் கேன்சல் பண்ணிக்கலாம். பிகாஸ் இந்த ஸ்கொயர் வந்து நம்மளாக எடுத்தது தானே. இப்போ நம்மளுக்கு அந்த ஸ்கொயர் தேவையில்லை. அதனால் ஸ்கொயர் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க கேட்ட இன்இக்வாலிட்டியை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். தட் இஸ் mod Z1 + Z2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு mod Z1 + mod Z2 அப்படின்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. ப்ராப்பர்ட்டிஸை சைடில் எழுதினீங்கன்னா சூப்பராகவே நீங்கள் வந்து மார்க் ஸ்கோர் பண்ணலாம். தேங்க்யூ சில்ட்ரன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ சில்ட்ரன்.